கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 119 நம்ம தியானிக்க போகிறோம். அதை இருதயத்துக்கு கொண்டு போகிறோம். ஏதோ ஒரு சிந்தனைக்கு கொண்டு போய் வைக்கிற ஒரு அனுபவம் அல்ல, மனப்பாடம் பண்ணுகிற அனுபவம் அல்ல, அதிலும் சிறந்த ஒரு அனுபவம். வசனத்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதுதான் இந்த அற்புதமான வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சி. ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை பலமுறை வாசித்திருக்கலாம், இதை மனப்பாடம் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிறது அதை இருதயத்துக்கு கொண்டு போக போகிறீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன செய்கிறோம், அந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் ஒவ்வொரு சங்கீதங்களையும் அற்புதமாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார், தியானிக்க பண்ணுகிறார். சங்கீதங்கள் மட்டுமல்ல, வேதத்தில் உள்ள எல்லா வார்த்தையும் தங்க வேண்டிய இடம் இருதயம்தான். அது தங்க வேண்டிய பொக்கிஷ சாலையே இருதயம்தான். ஸோ வேதம் ஒரு தங்க சுரங்கம். அதில் இருந்து இன்னைக்கு சில தேவையான வார்த்தைகள், உங்களுக்கு வழிகாட்டுகிற வார்த்தைகளை இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயத்தில் கொண்டு வந்து வைப்பார். ஒருவேளை இதை நீங்கள் வேலை செய்து முடித்துவிட்டு ஓய்வெடுக்கிற நேரம் கூட கேட்டுக்கொண்டிருக்கலாம். மிட் நைட்டில் கேட்கலாம், இல்லை அதிகாலையில் கேட்கலாம். எப்போ கேட்டாலும் நீங்கள் ஜெபத்தோடு சோத்திரத்தோடு எங்கள் கூட இணைந்து 2வது முறை நாங்கள் அந்த வசனங்களை சொல்லும் பொழுது நீங்களும் சொல்லி பாருங்க. உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்கிறத உணர்வீங்க. அசுத்த ஆவிகள் ஓடுகிறத உணர்வீங்க. வியாதிகளை கர்த்தர் மறைய பண்ணுகிறத உணர்வீங்க. அது உங்கள் ஆத்மாவை தேற்றுகிறத உணர்வீங்க. சமாதானம் உங்களை உள்ளாடி இறங்குகிறதையும் உணர்வீங்க. தேவ ஜனங்களை பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட இருக்கிறத உணர்வீங்க. வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு அசுத்த ஆவி ஒரு மனிதனை விட்டு போகும்பொழுது அது வறண்ட இடங்களுக்கு போகிறதாம். அந்த இடத்துல அதுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால, தங்க முடியாததுனால தான் விட்டு வந்த வீட்டுக்கு அது திரும்பி வருமா. அப்படி வரும்பொழுது அந்த இருதயமாகி அந்த வீடு, எந்த மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த பிசாசு வெளியே போச்சோ, எந்த மனுஷிக்குள்ளே இருந்து அந்த பிசாசு வெளியே போனதோ, அது திரும்பியும் அவங்க கிட்ட வரும்பொழுது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டு இருந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா அந்த வீடு தூத்து தொடச்சி நீட்டாக இருந்துச்சுன்னா, அப்படின்னா என்ன சொல்ல வருகிறது, வசனம் இல்லாமல் உலக விஷயத்தில் ரொம்ப பிஸியாக இருந்துச்சுன்னா, ரொம்ப எல்லாம் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வசனம் இல்லாமல் இருக்கும். சிலர்லாம் ரொம்ப ரிச்சாக ஹைஃபையாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள வசனம் இருக்காது. அப்படிப்பட்டவங்க சாத்தானுக்கு இரையாயிருவாங்க. அதை தான் வேதம் சொல்லுகிறது. ஒரு பிசாசு போயிட்டு திரும்பி அதே மனுஷன்ட்ட வரும்பொழுது அங்கே வசனம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது 7 பிசாசுகளை கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த மனுஷனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். முன்னாடி ஒரு பிசாசு தான் இருந்துச்சு, இப்போ 7 பிசாசு இருக்குது. அதற்கு ஒரே காரணம் அவர்கள் இருதயத்தில் வசனம் இல்லாமல் போனது தான். இன்றைக்கி அநேகருக்கு வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறதுனா எப்படின்னு தெரியலை. ஒருவேளை நீங்கள் முதலையாக இந்த அருமையான ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக அதை கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக எங்களோடு இணைந்து நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், இதை செய்து பாருங்கள். வசனம் உங்கள் இருதயத்துக்கு போகிறத நீங்கள் உணர்வீங்க. அதை ஆவியானவர் செய்வார். வேதத்தில் கர்த்தர் லீதியாளுடைய இருதயத்தை திறந்தாராம். ஸோ இருதயத்தை திறந்தாதான் உங்களுக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக வாழுகிறதற்கு எளிமையாக இருக்கும். பிசாசு என்ன சதி திட்டம் வச்சாலும் கர்த்தர் உங்கள் இருதயத்தில் வசனம் மூலமாக பேசுவார், ஆலோசனைகள் மூலமாக பேசுவார். இப்படி ஒவ்வொரு விஷயமாக கர்த்தர் பேசுகிறதற்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறக்கணும். இதை தான் இன்னைக்கு கர்த்தர் செய்வார் நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? நம்ம வேற ஒன்றும் செய்ய போகிறதில்ல. வசனத்தை நம்ம மனசார சொல்ல போகிறோம், ஜெபத்தோடு சொல்ல போகிறோம். நிறைய நேரம் நம்ம மோட்டிவ் வசனத்தை படிக்கணும்னு தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக அந்த அதிகாரத்தை முடிச்சிடணும்னு நினைப்போம். ஆனால் இன்னைக்கு அந்த மோட்டிவில் நம்ம வாசிக்க போகிறதில்ல. நம்ம ஆயிரக்கணக்கான வசனங்களை வாஸ்து நான் 10 தடவை வாசித்துட்டேன்னு சொல்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம வாசிக்கல தேவ ஜனமே. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக நம்மளுடைய மோட்டிவ், நம்மளுடைய மைண்டினுடைய அந்த தீர்மானம் என்னென்னா, நம்ம இருதயத்துக்குள்ளே வசனத்தை கொண்டு போகணும். நம்ம இருதயம் வெறுமையாக இருக்கக்கூடாது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கக்கூடாது. அது வசனத்தினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கணும், நிரப்பப்பட்டிருக்கணும். வசனம் உள்ளே போக போக தேவச்சனமே என்ன தெரியுமா நடக்கும், அது ஆவியாகவும் ஜீவனாகவும் மாறும். ஒரு கத்தியை தீட்ட அதிலிருந்து தீ பிளம்புகள் வர ஆரம்பிக்கும். அந்த கத்தியை தீட்ட அதனுடைய கலர் மாற ஆரம்பிக்கும். தீ வண்ணத்தில் தீ பொறிகள் தட்ட அதுக்குள்ளே இருந்து அந்த கத்தியினுடைய கூர்மையை நீங்கள் பார்க்க முடியும். கூர்மையான அந்த கத்தியை ஓங்கும் பொழுது அது மினுங்க தொடங்கும். அது எதன் மேலெல்லாம் படுகிறதோ அது சிதற தொடங்கும். இதே போல இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் போக போக உங்கள் இருதயம் சாண பிடிக்கப்படும், அது தீட்டப்படும். உங்கள் இருதயம், உங்கள் சிந்தனை, உங்கள் ஆத்துமா, நீங்கள் தீட்டப்பட்டவர்களாக கூர்மையாக்கப்பட்ட ஆயுதமாக, ஆமீன், ஒரு கர்த்தருடைய கையில் உள்ள ஒரு பலத்த ஆயுதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை.
எல்லா தேவச்சனங்களும் இணைந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? சங்கீதம் 119 நம்ம இணைந்து சொல்ல போகிறோம். எல்லாரும் சோத்திரத்தோடு நீங்கள் வேத வசனங்களை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 119 எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேகமாக நம்ம இருதயத்திற்கு அதை கொண்டு போகிறோம். சங்கீதம் 119 ஆசீர்வாதம் என்னன்னா, அது முழுக்க முழுக்க வேதத்தை பற்றியே எழுதப்பட்டது. அன்பை பற்றி எழுதப்பட்ட ஒரு அதிகாரம் உண்டு. 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னா அன்பை பற்றியே எழுதியிருக்கும். எபிரேயர் 11 பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை பற்றியே எழுதியிருக்கும். ஆனால் இந்த சங்கீதம் 119 வேத வசனத்தை பற்றியே எழுதியிருக்கும். இது ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான ஒரு அதிகாரம். இதை நாங்கள் வாசிக்க தேவச்சனங்கள், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், பயணத்தில் இருந்தாலும், இல்லை வீட்டுக்கு மாடியில் நடந்து கொண்டு இருந்தாலும், கிச்சனில் இருந்தாலும், இல்லை சாப்பிட்டு கொண்டு இருந்தாலும், ஒரு பக்கமாக அதை ஓட விட்டுட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்களும் அது கூட சேர்ந்து உங்கள் இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க. உங்கள் இருதயத்தில் அதை யோசிக்க ஆரம்பிங்க. சாப்பிடும் பொழுது இதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் டைம் இன்னைக்கு ரொம்ப குறைவு. சாப்பிட்டுட்டு போய் தூங்கிடுவாங்க, சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இருக்கிற நேரத்தில் இதை நீங்கள் இருதயத்துக்கு கொண்டு போகலாம். நீங்கள் சாப்பிடும்பொழுது அப்படியே பிளான் பண்ணுவீங்க, இன்றைக்கி என்ன வேலையை பண்ண, என்ன செய்யலாம், அப்படி நீங்கள் மெடிடேட் பண்ணுறது போல், பாண்டர் பண்ணுறது போல், நீங்கள் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிற இடத்துலையே நீங்கள் சத்துருவுக்கு இடம் கொடுக்காமல், டைம் பாஸ் ஆகாமல் வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் சொல்ல எங்கள் கூட நீங்கள் என்ன செய்யுங்க, வாயை திறந்து சொல்ல முடியாட்டி கூட ட்ராவலில் இருந்தால் கூட இருதயத்தில் சொல்ல ஆரம்பிங்க. அந்த வசனம் உங்களுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு நீங்கள் மறைவானவர்கள் அல்ல. எந்த தேசத்தில் இருந்தாலும் டிஸ்டன்ஸ் இஸ் நாட் அ பேரியர், இட்ஸ் நாட் அ obstacle, it cannot stumble you, it cannot stop you. distance is not a barrier. இது ஒரு தடையே கிடையாது. தூரத்தில் இருக்கிறது ஒரு தடை கிடையாது. ஹெட்செட்டில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், இல்லை ப்ளூடூத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம், ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எப்படி கேட்டாலும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகுது. எல்லாரும் சேர்ந்து என்ன செய்ய போகிறோம்? வசனத்தை சொல்ல போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம். சங்கீதம் 119 இருந்து வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். எல்லாரும் சொல்லலாமா? கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண்ணோக்கும் போது வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய நீதி நியாயங்களை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது செம்மையான இருதயத்தால் உம்மை துதிப்பேன். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். முற்றிலும் என்னை கைவிடாதேயும். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான். உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதினால் தானே என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். கர்த்தாவே நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வாக்கின் நியாய தீர்ப்புகளை எல்லாம் என் உதடுகளால் விவரித்திருக்கிறேன். திரளான செல்வத்தில் களி கூறுகிறது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். உமது கட்டளைகளை தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். உமது வசனத்தை மறவேன்.
உமது அடியேனுக்கு அனுகூலமாயிரும். அப்பொழுது நான் பிழைத்து உமது வசனத்தை கைக்கொள்ளுவேன். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். பூமியிலே நான் பரதேசி. உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும். உமது நியாயங்கள் மேல் என் ஆத்துமா எக்காலமும் வைத்திருக்கிற வாஞ்சையினால் தொய்ந்து போகிறது. உமது கற்பனைகளை விட்டு வழி விலகின சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்ளுகிறீர். நிந்தையும் அவமானத்தையும் என்னை விட்டு அகற்றும். நான் உம்முடைய சாட்சிகளை கைக்கொள்ளுகிறேன். பிரபுக்களும் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொள்ளுகிறார்கள். உமது அடியேனோ உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரருமா இருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்தீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். பொய் வழியை என்னை விட்டு விலக்கி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக நிறுத்தினேன். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாயிருக்கிறேன். கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட பண்ணாதேயும். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்ளுவேன். எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும். நான் அதில் பிரியமாயிருக்கிறேன். என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியனுக்கு உறுதிப்படுத்தும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே உம்முடைய வாக்கின்படி உமது தயவும் உமது இரட்சிப்பும் எனக்கு வருவதாக. அப்பொழுது என்னை நிந்திக்கிறவனுக்கு உத்தரவு சொல்லுவேன். உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்க விடாதேயும். உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக்கொள்ளுவேன். நான் உம்முடைய
நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நான் உம்முடைய சாட்சிகளை குறித்து உமது சாட்சிகளை குறித்து ராஜாக்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படாமல் பேசுவேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளின் பேரில் மனமகிழ்ச்சியாயிருப்பேன். நான் பிரியப்படுகிற உமது கற்பனைகளுக்கு கையெடுப்பேன். உமது பிரமாணங்களை தியானிப்பேன். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அகந்தைக்காரர் என்னை மிகவும் பரியாசம் பண்ணியும் நான் உமது வேதத்தை விட்டு விலகினதில்லை. கர்த்தாவே ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். உமது வேதத்தை விட்டு விலகுகிற துன்மார்க்கர் நிமித்தம் நடுக்கம் என்னை பிடித்தது. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. கர்த்தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கைக்கொள்ளுகிறேன். நான் உமது கட்டளைகளை கைக்கொண்டபடியினால் இது எனக்கு கிடைத்தது. கர்த்தாவே நீரே என் பங்கு. நான் உமது வசனங்களை கைக்கொள்ளுவேன் என்றேன். முழு இருதயத்தோடும் உம்முடைய தயவுக்காக கெஞ்சுகிறேன். உமது வாக்கின்படி எனக்கு இறங்கும். என் வழிகளை சிந்தித்துக் கொண்டு என் கால்களை உம்முடைய சாட்சிகளுக்கு நேராக திருப்பினேன். உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். துன்மார்க்கரின் கூட்டங்கள் என்னை கொள்ளையிட்டும் உம்முடைய வேதத்தை நான் மறக்கவில்லை. உமது நீதியான நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் உம்மை துதிக்கும்படி பாதிராத்திரியில் எழுந்திருப்பேன். உமக்கு பயந்து உமது கட்டளைகளை உம்முடைய கட்டளைகளை அனைவருக்கும் நான் தோழன். கர்த்தாவே பூமி உமது கிருபையினால் நிறைந்திருக்கிறது. உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர். உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உம்முடைய கற்பனைகளின் பேரில் விசுவாசமாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன். இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய்களை பிணைக்கிறார்கள். நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கைக்கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நினந்துண்ணி கொளுத்திருக்கிறது. நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம்.
உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிற்று. உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். நான் உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறபடியால் உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷப்படுவார்கள். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளதென்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். நீர் உமது அடியேனுக்கு கொடுத்த உமது வாக்கின்படி உமது கிருபை என்னை தேற்றுவதாக. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அகங்காரிகள் என்னை பொய்களினால் கெடுக்க பார்த்தபடியால் வெட்கப்பட்டு போவார்களாக. நானோ உமது கட்டளைகளை தியானிப்பேன். உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்களாக. நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் உத்தமமாயிருக்க கடவது. உம்முடைய இரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியைப் போலானேன். உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர்? உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகளை எல்லாம் உண்மையா இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று. ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும். அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய உண்மை தலைமுறையாக இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர். அது நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன். என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையோ மகாவிஸ்தாரம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம்.
தியானம். அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவன் ஆக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம 100 வசனங்களை வாசித்துட்டோம். ஒவ்வொரு வசனங்களும் நம்ம இருதயத்தை தீட்டிருக்கும், ஷார்ப்பாக்கியிருக்கும். எப்படி ஒரு கத்தியை நம்ம தீட்டும் பொழுது அது பலன்னு ஷார்ப்பாகுதோ, இதே போல் நம்ம தொடர்ச்சியாக வசனத்தை சொல்லும் பொழுது நம்ம இருதயம் கூர்மையாகவே மாறிவிடும். நிறைய பேர் ஒரு 5 வசனம் தான் வாசிப்பாங்க, சிலப்போ ஒரு அதிகாரம் வாசிப்பாங்க. ஆனால் நம்ம ஒருமித்து கூடுகிறது எத்தனை நன்மை, வேதமாக தான் சொல்லுகிறது. சகோதரர்கள் ஒருமித்து கூடுகிறது எத்தனை நன்மைன்னு சொல்லுகிறது. அதே போல் தேவ ஜனங்கள் கிறிஸ்துவின் சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு பேரும் நம்ம இணையும் பொழுது ஒரு சேலஞ்சாக நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகும் பொழுது இப்போ 100 வசனங்களை நம்ம வாசித்து விட்டோம். இன்னும் ஒரு 76 வசனங்கள் இருக்கிறது. ஒரு சேலஞ்சோடு நம்ம வாசித்துடலாம். அநேகருக்கு இது எளிமையாக இருக்கும், சிலருக்கு இது கடுமையாக இருக்கும். ஆனால் ஒரு தீர்மானத்தோடு வாசித்தீங்கன்னா 176 வசனம் உங்கள் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. அந்த 176 வசனத்தையும் நம்ம ஒவ்வொரு வரியாக திரும்பி சொன்னதுனால கிட்டத்தட்ட நமக்கு 352 வசனங்கள் நம்ம இருதயத்துக்குள்ளே போகிறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம். அதுவும் பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஒரு கூட்டம் மக்களாக சேர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 352 வசனம் நம்ம இருதயத்துக்குள்ளே போகிறது. ஏன்னா 176 + 176 நம்ம 2 தடவை சொல்கிறோம். ஒரு தடவை வாசிக்கிறோம், இன்னொரு தடவை நம்ம இணைந்து சொல்கிறோம். இது ரொம்ப எளிமையான ஒரு மெத்தட். நம்ம இருதயத்துக்குள்ளாடி வசனத்தை கொண்டு போகிற ஒரு அருமையான ஒரு அதிகாரம், ஒரு அருமையான ஒரு மெத்தட், ஒரு செயல்முறை. தேவஜனங்களை இதை நம்ம ஒவ்வொரு 8 பேசேஜாக 8 வசனங்களாக நம்ம தியானிக்கலாம். மேலே இருக்கிற ஒவ்வொரு எழுத்துகளும் எபிரேய மொழியினுடைய எழுத்துக்கள் தான். ஒவ்வொரு அதிகாரத்தினுடைய இன்ட்ரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது நம்ம ஒவ்வொரு பேசேஜாக நம்ம தியானித்தோன்னா பல வாரங்கள் போய்விடும். அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், மொத்தமாக இன்றைக்கி இந்த சங்கீதம் 119 நம்ம இருதயத்துக்கு கொண்டு போகணும். அதுதான் இன்றைக்கி உள்ள திட்டம். நம்ம ஒரு 8 வசனத்தை எடுத்து தியானித்தாலே இன்றைக்கி அரை மணிக்கூர் போயிடும். ஆனால் சரி, நம்ம இருதயத்துக்குள்ளே தொடர்ச்சியாக வசனம் போனால் வேறு ஒன்றுமே இல்லைங்க. கத்தியை தீட்டுறது போல் நம்ம இருதயத்துக்குள்ளாடி வசனம் போய் தீட்டும். அதுதான் நடக்குது. இதை நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். சாத்தான் சோர்வுபடுத்துவான், சிலரை பலவீனப்படுத்துவான், பிஸியாக்குவான், செல்ஃபோனில் கால்ஸ் வர வைப்பான். அதுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. நம்ம தொடர்ந்து வாசிக்க போகிறோம். இனியுள்ள 76 வசனத்தையும் சேர்ந்து வாசிங்க. உங்கள் இருதயம் அக்னியாக மாறுறதை உணர்வீங்க. ஒரு சீடர்கள் சொன்னாங்க, இயேசு பேசும் பொழுது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொன்னாங்க. உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஃப்ளேம் ஆஃப் த ஸ்பிரிட், ஃபயர் உங்களுக்குள்ளே உண்டாகணும்னா வேத வசனத்தினால தான் அதை உண்டாக்க முடியும். நீங்கள் இணைந்து சொல்ல 2 கல்லுகள் உரசுகிறது போல, தீ வருகிறது போல, இரும்பும் உரசும் பொழுது தீ வருகிறது போல வசனமும் இருதயம் உரசப்படும் பொழுது அங்கே பரிசுத்த ஆவியின் அக்கினி உண்டாகும். இப்போ தொடர்ந்து நம்ம என்ன செய்ய போகிறோம், சொல்ல போகிறோம். தேவச்சனங்களை இது ஒரு அற்புதமான நேரம். தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க. நம்ம விட்டதிலிருந்து வாசிக்கலாம். 101 வாசிப்போம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படி சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன். அதை நிறைவேற்றுவேன்.
கைக்கொள்ளுவேன். நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன். கர்த்தாவே, உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். கர்த்தாவே, என் வாயின் உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும். என் பிராணன் எப்பொழுதும் என் கையில் இருக்கிறது. ஆனாலும் உம்முடைய வேதத்தை மறவேன். துன்மார்க்கர் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள். ஆனாலும் நான் உம்முடைய கட்டளைகளை விட்டு வழி தவறேன். உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய என் இருதயத்தை சாய்த்தேன். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். பொல்லாதவர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்ளுவேன். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும். அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். உமது பிரமாணங்களை விட்டு வழி விலகுகிற யாவரையும் மிதித்து போடுகிறீர். அவர்களுடைய உபாயம் வெறும் பொய்யே. பூமியில் உள்ள துன்மார்க்கர் யாவரையும் களிம்பை போல அகற்றி விடுகிறீர். ஆகையால் உமது சாட்சிகளில் பிரியப்படுகிறேன். உமக்கு பயப்படும் பயத்தால் என் உடம்பு சிலிர்க்கிறது. உமது நியாய தீர்ப்புகளுக்கு பயப்படுகிறேன். நியாயமும் நீதியும் செய்கிறேன். என்னை ஒடுக்கிறவர்களுக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். உமது அடியேனுக்கு நன்மையாக துணை நில்லும். அகங்காரிகள் என்னை ஒடுக்க ஒட்டாதேயும். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் உமது அடியேன். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். நீதியை செய்ய கர்த்தருக்கு வேலை வந்தது. அவர்கள் உம்முடைய நியாயப்பிரமாணத்தை மீறினார்கள். ஆதலால் நான் பொன்னிலும் பசும்பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளில் பிரியப்படுகிறேன். எல்லாவற்றையும் பற்றியும் நீர் அருளின எல்லா கட்டளைகளும் செம்மையென்று எண்ணி சகல பொய்வழிகளையும் வெறுக்கிறேன். உம்முடைய சாட்சிகள் அதிசயமானவைகள். ஆகையால் என் ஆத்துமா அவைகளை கைக்கொள்ளும். உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்களுக்கு வழங்கும் நியாய
நியாயத்தின்படியே என்னை நோக்கி பார்த்து எனக்கு இறங்கும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும். அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்துக்கொள்ளுவேன். உமது அடியேன் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியால் என் கண்களில் இருந்து நீர்த்தாரைகள் ஓடுகிறது. கர்த்தாவே, நீர் நீதிபரர். உமது நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். நீர் கட்டளையிட்ட சாட்சிகள் நீதியும் மகா உண்மையுமானவைகள். என் சத்துருக்கள் உம்முடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கிறது. உமது வார்த்தை மிகவும் புடமிடப்பட்டது. உமது அடியேன் அதில் பிரியப்படுகிறேன். நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன். ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். உம்முடைய நீதி நித்திய நீதி. உம்முடைய வேதம் சத்தியம். இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது. ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும். உம்முடைய பிரமாணங்களை கைக்கொள்ளுவேன். உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என்னை இரட்சியும். அப்பொழுது நான் உம்முடைய சாட்சிகளை காத்துக்கொள்ளுவேன். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். உம்முடைய கிருபையின்படி என் சத்தத்தை கேளும். கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தின்படி என்னை உயிர்ப்பியும். தீவினையை பின்பற்றுகிறவர்கள் சமீபிக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய வேதத்துக்கு தூரமாய் இருக்கிறார்கள். கர்த்தாவே, நீர் சமீபமாய் இருக்கிறீர். உமது கற்பனைகள் எல்லாம் உண்மை. நீர் உம்முடைய சாட்சிகளை என்றென்றைக்கும் நிற்க ஸ்தாபித்தீர் என்பதை அவைகளால் நான் நெடுநாளாய் அறிந்திருக்கிறேன். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும். உமது வேதத்தை மறவேன். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். இரட்சிப்பு துன்மார்க்கருக்கு தூரமாய் இருக்கிறது. அவர்கள் உமது பிரமாணங்களை தேடார்கள். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்கள் மிகுதியாய் இருக்கிறது. உமது நியாயங்களின்படி என்னை உயிர்ப்பியும். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர். ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். உமது வசனத்தை காத்துக்கொள்ளாத துரோகிகளை நான் கண்டபோது எனக்கு அருவருப்பாய் இருந்தது. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். உமது வசனம் சமூலமும் சத்தியமும். உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம்.
பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள். ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. மிகுந்த கொள்ளையுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன். உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்புக்கு நான் காத்திருந்து உம்முடைய கற்பனைகளின்படி செய்கிறேன். என் ஆத்துமா உமது சாட்சிகளை காக்கும். அவைகளை நான் மிகவும் நேசிக்கிறேன். உமது கட்டளைகளையும் உமது சாட்சிகளையும் காத்து நடக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வசனத்தின்படியே என்னை உணர்வுள்ளவனாக்கும். என் விண்ணப்பம் உமது சந்நிதியில் வருவதாக. உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். உம்முடைய பிரமாணங்களை நீர் எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை பிரஸ்தாபப்படுத்தும். உமது கற்பனைகள் எல்லாம் நீதியுள்ளவைகள். ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நான் உம்முடைய கட்டளைகளை தெரிந்து கொண்டபடியால் உமது கரம் எனக்கு துணையாயிருப்பதாக. கர்த்தாவே உம்முடைய இரட்சிப்பின் மேல் ஆவலா இருக்கிறேன். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியா இருப்பதாக. காணாமற் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி சோத்திரம் பண்ணலாம். இந்த அற்புதமான 119வது சங்கீதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இருதயத்துக்குள்ள போயிருக்கிறது. நம்ம சிந்தனையில போனது, அது நம்ம இருதயத்தை தாக்கி இருக்கிறது, நம்மளை ஆட்கொண்டிருக்கிறது, அனலாக்கி இருக்கிறது. உங்களுக்கு அறியாமலேயே உங்க துப்பாக்கிக்குள்ளாடி குண்டை போட்டது போல, ஒரு கன்னுக்குள்ளாடி புல்லட்டை செட் பண்ணது போல உங்கள் இருதயத்துக்குள்ளாடி வார்த்தை இருக்கிறது. இப்போ பிசாசோ உபத்திரவங்களோ வரும்பொழுது உங்களுக்குள்ளே இருந்து வார்த்தை எழும்பி வருகிறத நீங்கள் உணர்வீங்க. தேவ ஜனங்களே, நமக்கு முன்னாடி ஓடின தேவ மனிதர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர்கள் ஒவ்வொரு பேரும் தங்கள் வெறுமையான இருதயத்தை வார்த்தையினால் நிரப்பினார்கள். அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தான் லட்சங்களையும் ஆயிரங்களையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்தது. அதற்கு முன்பதாக அவர்கள் செய்தது இருதயத்தை நிரப்பினார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இன்னைக்கு தேவனிடத்தில் வந்ததுக்கு காரணம் இருதயத்தை நிரப்பிய ஒரு தேவ மனிதனாலையும் ஒரு தேவ மனுஷனாலே நடந்துச்சுன்னா, இன்னைக்கு இருதயத்தில் வார்த்தையினால் நிரப்பி இருக்கிற உங்களுக்கு அற்புதங்கள் திரளாய் நடக்கும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, இந்த வசனம் நமக்கு ஆரோக்கியமா, நமக்கு மருந்தா, நம்மளுக்கு இது ஆற்றல். தாவீது ராஜா அழகா சொல்லுகிறார் அல்லவா, திரளான ஐஸ்வர்யத்தையும் பொக்கிஷத்தை பார்த்தது போல 162 மிகுந்த கொள்ளை உடைமைகளை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையில் மகிழ்கிறேன். அந்த வசனத்தை பொக்கிஷம் போல நினைச்சிருக்கிறாரு. அதனால தான் தேவ ஜனமே அவருடைய அரசாட்சி அருமையா இருந்துச்சு. என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவருடைய வாயினால அந்த புகழ்ச்சியை பெற்றாரு. இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஆண்டோடைய இருதயத்துக்கு பிரியமா வாழ விரும்புகிறோம்? எல்லாரும் நம்ம அந்த வார்த்தைகளை இருதயத்துக்கு கொண்டு போகணும். நம்ம தொடர்ச்சியாக சொன்னதனுடைய நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் இதை காதில் கேட்டு திரும்பி சொல்லும் பொழுது
உங்கள் இருதயம் நிரப்பப்பட்டிருக்கும். இனி உங்கள் வாயை திறக்கும் பொழுதே அபிஷேகம் புறப்படும், அக்னி புறப்படும். தொடர்ந்து நீங்கள் இதை கேட்கலாம். ஒவ்வொரு முறை உங்களுக்கு தேவைப்படும் பொழுது இந்த வார்த்தையை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் இந்த வசனங்களை சொல்லப்பட்டது போல நீங்களும் எடுத்து சொல்லலாம். திரும்பி திரும்பி இதை சொல்லலாம். சொல்லும் பொழுது உங்கள் இருதயம் நிரப்பப்படுகிறத நீங்கள் உணர்வீங்க. ஒரு ஓரமாக தனிச்சபத்துக்கு போகிறீங்களா, பொறுமையாக உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து அந்த வசனத்தை ஸ்லோவாக வாசித்து அதை திரும்பி திரும்பி சொல்லுங்க. அது உங்களுக்கு ஜீவனாக மாறுகிற வரைக்கும் சொல்லணும், விடக்கூடாது. நிறைய பேருக்கு வாசிக்கும் பொழுது அது சிந்தனைக்கு தான் போயிருக்கும். உடனே உங்களை தாழ்த்தி ஜெபித்து அதை இருதயத்துக்கு கொண்டு போக ஆண்டுகிட்ட கேட்கணும். இருதயத்துக்கு போயிட்டு அது அவ்வளோ சமாதானமாக இருக்கும், அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இன்னைக்கு இதை வாசிக்க உதவி செய்தபடியால் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நம்ம இருதயத்துக்குள்ளே போயிருக்கிறது, இது செய்ய வேண்டியதை செய்யும். கர்த்தருடைய வார்த்தை 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கும். அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குகிறார். அவர் சும்மா வார்த்தையை அனுப்ப மாட்டார், ஒரு நோக்கத்தோடு அனுப்புவார். இன்னைக்கு இத்தனை 1000 மக்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா அதற்கு காரணம் அவர் ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். ஒருவேளை நீங்க வாசிக்க உட்கார்ந்திருந்தா கூட இதை வாசிக்க முடிந்திருக்காது. ஆனா நம்ம சேர்ந்து வாசித்ததுனால ஒரு கூட்டம் மக்கள், கிட்டத்தட்ட இதை ஒரு 10,000 பேர் 20,000 பேர் நீங்க பாக்குறீங்கன்னா 20,000 பேர் நம்ம 119 சங்கீதத்தை 20,000 ஆத்துமாக்களுக்கு அது பயன்படுகிறது. கடந்த நாட்கள் நம்ம போட்டதுனால லட்சங்கள் பார்த்துருக்கிறாங்க. அப்படின்னா லட்சக்கணக்கான மக்களுடைய இருதயத்துக்குள்ள வார்த்தையை கொண்டு போக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஆசீர்வாதமான ஒரு வேலைனா அது ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறது. ஏன்னா அந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம்னு சொல்லுகிறது. அப்போ ஒரு ஆத்மாவுடைய விலை உலகத்தை காட்டிலும் கூட ஆண்டவருடைய பார்வையில். அப்போ கிட்டத்தட்ட பல 1000 ஆத்மாக்களுடைய இருதயத்தில் வசனத்தை கொண்டு போகிறது அது சாதாரண ஒரு வேலை கிடையாது. அது கஷ்டமானது தான். பிசாசு எதிர்ப்பான், அது செய்ய விடாமல் தடுப்பான், ரெக்கார்டிங்ஸை தடுப்பான், இன்டர்நெட் கனெக்ஷன்ஸை தடுப்பான். உங்கள்கிட்ட மொபைல் செயல்படாமல் போகும், மொபைலில் ரீசார்ஜ் இல்லாமல் இருக்கும். கரெக்டாக இந்த வசனம் வரும்பொழுது எல்லாம் தடையாகும். ஆனால் கர்த்தர் செய்ய நினைச்சது தடைப்படாது. பிசாசு எத்தனை தடையை கொண்டு வந்தாலும் அத்தனை தடையை அவர் உடைப்பார். தடையை அதை உடை, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து தான் இன்னைக்கு உங்களை சேர்த்திருக்கிறார். உங்கள் இருதயம் பொக்கிஷத்தினால், வேத வசனமாகிய திரவியத்தினால், பொக்கிஷத்தினால், அவருடைய சந்தோஷத்தினால், தேனிலும் இனிமையான இந்த வார்த்தையினால், சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் உணர்கிறீங்க? உணர்கிற தேவ ஜனங்கள் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த வார்த்தையை நீங்க எப்பொழுது கேட்டிருந்தாலும் சரி, எந்த நாட்களில் இதை கேட்டிருக்கலாம், எந்த ஆண்டுகளில் இதை கேட்கலாம், இரவு பகல் எப்போனாலும் கேட்கலாம். வார்த்தை ஜீவன் உள்ளது. வானமும் பூமியும் மாறி போனாலும் அவருடைய வார்த்தை மாறாது. அந்த வார்த்தையை தான் தியானிச்சிருக்கிறீங்க. இதனுடைய பிளெஸிங்கை நீங்க பார்ப்பீங்க. வாயினால் அறிக்கை பண்ணதனுடைய நன்மைகளை பார்ப்பீங்க. நீங்க வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது கிரியேட்டிவ் பவர் உருவாகும். வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் நீங்க வாயினால் கன்ஃபர்ஸ் பண்ணும் பொழுது என்ன நடந்திருக்கும்? அற்புதங்கள் நடந்திருக்கும், மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போய் அந்த எலும்புகளை ஒட்டுன்னு சொல்லவில்லை, ஆனா அந்த எலும்பு கூடுகளை பார்த்து பேசுன்னு சொன்னார். பேசும் பொழுது அதற்கு ஜீவன் உண்டானது. தேவ ஜனங்களே, நீங்க பேச பேச ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடக்கும். எசேக்கியேல் பேச ஆரம்பித்த பொழுது அதற்குள்ளாடி ஒவ்வொரு செயல்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தார். அது அப்படியே காலொன்றி நிற்க ஆரம்பித்தது. அதற்கு சதை உண்டாக ஆரம்பித்தது, இரத்தம் உண்டாக ஆரம்பித்தது, நரம்புகள் உண்டாக ஆரம்பித்தது, தோள்கள் உண்டாக ஆரம்பித்தது. கடைசியாக அது ஒரு சரீரம் உள்ள ஒரு மனுஷனாக, யுத்த வீரர்களாக, ஒரு சேனையாக மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வாயின் வார்த்தைக்கு கிரியேட்டிவ் பவர் இருக்கிறது, உருவாக்குகிற பவர் இருக்குது. நாவின் அதிகாரத்தில் ஜீவனும் இருக்குது, மரணம் இருக்கிறது. அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை புசிக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம ஜீவனை கட்டவிழ்த்திருக்கிறோம், நம்ம பேசி இருக்கிறோம், டிக்ளேர் பண்ணி இருக்கிறோம், ஆமென், கட்டளையிட்டு இருக்கிறோம், ஃபேத் கன்ஃபெஷன் பண்ணி இருக்கிறோம். இது ஆம் என்றும் ஆமேன் என்று நடக்கும். எப்படி மோசே செங்கடல் முன்னாடி போய் நின்னுட்டு செங்கடல் பிளக்கிறதுக்கு கோலை நீட்டினாரோ, இதே போல நீங்க இன்னைக்கு அதிகாரத்தோடு பேசி இருக்கிறீங்க. தேவ ஜனங்களே, இதை விட்டு விடாமல் இதை ஒரு லைஃப் ஸ்டைலாக அனுதினம் ஜீவியத்தில் கொண்டு வந்து பாருங்க. உங்க வாழ்க்கை மாறுகிறத பார்ப்பீங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவர், இந்த அருமையான நேரத்தில் இந்த சங்கீதம் 119 இருதயத்துக்கு கொண்டு போக நீர் செய்த கிருபைகளுக்கு நன்றி அப்பா. உம்முடைய வேதத்தில் பிரியமாக இருக்க உதவி செய்கிறதுக்காக நன்றி. இரவும் பகலும் தியானிக்க உதவி செய்கிறதுக்காக நன்றி. உங்கள் ஜனங்களை இணைத்து இந்த வார்த்தைகளை இருதயத்துக்கு கொண்டு போக நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காக, இந்த கிருபைக்காக, இந்த நிமிஷத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து உங்கள் நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாரும் சேர்ந்து உங்கள் வார்த்தையை சொல்லியிருக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிறியோர் பெரியோர் வாலிபர் என்ன தேவையில் இருந்தாலும் இந்த வசனத்தை வாசித்து தேவ ஜனங்கள் இதை ஒரு லைஃப் ஸ்டைலாக அடாப்ட் பண்ணுற தேவ ஜனங்கள் ஒவ்வொரு வேரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க. நீர் கொடுத்த இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக நன்றி. எல்லா துதிகன மகிமை மக்கள் செலுத்துகிறோம். நீங்க பெருக நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் bless யூ. கர்த்தர் ஒவ்வொரு பேரும் பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் இதுதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம ப்ரேயர் டைம் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். எல்லா நாளையும் 5 மணி அளவில் நமக்கு அதிகாலை ஜெபம் உண்டு. இரவு 9 மணி அளவில் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஒவ்வொரு சேனலில் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்து இருந்தீங்கன்னா, அதிகாலை ஜெபத்தோடு இணைந்து இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சிகள் எதில் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தேவ ஜனங்கள் இணைந்திருங்க. இது ஒரு ப்ரேயர் கம்யூனிட்டியாக, எந்த டினாமினேஷன் வேறுபாடு இல்லாமல் எல்லா தேவ ஜனங்களும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு தேவ ஜனங்களும் இணையணும். ரட்சிக்கப்படாதவங்க, நான் புதுசாக பார்க்குறவங்கன்னு சொல்லுகிற ஒவ்வொரு பேரும் இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்கு இயேசு தேவையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். அவருடைய இரத்தத்தினால் உங்கள் பாவத்தை கழுவுவார். உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை தருவார். உங்கள் குடும்பத்தை சமாதானத்தினால் நிரப்புவார். எல்லா பாவத்திலிருந்து விடுதலை தருவார். அதனால் நம்ம ப்ரேயர் கம்யூனிட்டி இந்த ப்ரேயர் டைம் சேனலோடு இணைந்து கொள்ளுங்க. உங்களுக்காக நாங்கள் தரப்பில் நின்று ஜெபிக்கிறோம். 24 மணிக்கூறும் உங்களுக்காக ஜெபம் இருக்கிறது. தேவ ஜனங்கள் இணைந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless யூ. மீண்டும் வேறு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரைக்குள்ள எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுங்க. காட் bless யூ. ஆமேன்.